the number of coins of radius 0.75 centimeter and thickness 0.2 centimeter to be melted to make a right circular cylinder of height 8 centimeter and base radius 3 centimeter. ஸோ இது எப்படி போடலாம்? நான் என்ன சொன்னேன், என்ன சின்ன பொருளோ பெரிய பொருளை உருவாக்குது அப்படின்னா என்ன சொன்னேன், பெரிய பொருளை மேலே போடணும், கீழே வந்து சின்ன பொருளை போடணும். இப்போ நம்பர் ஆஃப் காயின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஈக்குவல் டு சிலிண்டருடைய வால்யூம் டிவைடட் பை என்னது, காயினுடைய இது. கரெக்டாக இதான சொன்னோம். இப்போ இங்கே சிலிண்டருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, circular cylinder of 8 cm height and base radius 3 cm. அப்போ என்ன ஃபார்முலா, பை இன்ட்டு ஆர் ஸ்கொயருக்கு 3 × 3 × 8 டிவைடட் பை காயினுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு இல்லையா. அப்போ அதே தான் என்னது, பை இன்ட்டு அடுத்து என்ன வரும் 0.75 × 0.75 × 0.2. இப்போ நான் இப்படி எழுதிக்கிறேன், இந்த பை கேன்சல் ஆகிடுமா, ஈக்குவல் டு 3 × 3 × 8 டிவைடட் பை 0.75 இப்படி எழுதலாமா, 3/4. ஸோ 3/4 × 3/4 2/10. 0.2 2/10 மாற்றிட்டேன். சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த 3 கேன்சல் ஆகிடுமா, தென் இந்த 2 4 வந்துடுமா. ஸோ இந்த 2 4 இந்த 10 மேலே போயிடுமா அப்படியே. ஸோ அப்போ என்ன வரும், 160 × 4 640 காயின்ஸ். இது எப்பவுமே நம்ம போகிறதா, இந்த எதை வந்து மேக் பண்ண போகிறோம், அதாவது ஒரு காயினை அடுக்குனா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சிலிண்டர் கிடைக்க போகுது. அப்போ அந்த ஒவ்வொரு காயினுடைய வால்யூம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு போட்டுக்கிட்டோம். மேலே வந்து என்ன போட சொன்னேன், எதை உருவாக்குறோம், ஒரு சிலிண்டர் உருவாக்குறோன்றதுனால அதோட வால்யூமை போட்டோம். ஸோ ஃபார்முலா தெரியும், πr²h. அது கீழே காயினோட ஃபார்முலாவும் πr²h தான். ரெண்டுத்துக்குமே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணி அடித்தோம்னா 640 காயின்ஸ் வரும்.